தொடர்ந்து அவருடைய பாதை வழிநடத்துகிற பாதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். We continue to meditate on his path, he who guides us. நம்மளை வழிநடத்தும்படியான அவருடைய பாதைகள். Dear people, there are two ways in the world. இந்த உலகத்தில் ரெண்டு வழிகள் தான் இருக்கு. One way, the path of life. ஒரு வழி ஜீவனின் வழி, இன்னொரு வழி அழிவின் வழி, the path of destruction. Either we will be traveling towards the path of life or the path of destruction. நம்ம ஒன்றா இந்த ஜீவனின் வழியில் வாழுகிறவர்களாக இருப்போம், இல்லைன்னா அழிவின் பாதையில் வாழுகிறவர்களாக இருப்போம். When you travel in this path of life, இந்த ஜீவ வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது, you will live, நீங்கள் ஜீவிப்பீர்கள். Live with God, தேவனோடு வாழுகிற வாழ்க்கை. Live with peace, சமாதானத்தோடு வாழுகிற வாழ்க்கை. Live with joy, சந்தோஷத்தோடு வாழுகிற வாழ்க்கை. Live with confidence, நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்க்கை. This is absolutely tremendous. ஒரு உன்னதமான வாழ்க்கைங்க இது. There is another life. இன்னொரு வாழ்க்கை இருக்கு. This life is the path of destruction, அழிவின் வழி. This path has got all sorts of confusions, எல்லா விதமான குழப்பமான வழிகள், fear, பயத்தின் வழி, all sorts of uncertainty, ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கை. There is a complete contradiction between this life and that life. இந்த அழிவின் பாதையின் வழிக்கும் ஜீவ வழிக்கும் முழுக்க முழுக்க வித்தியாசமானதுங்க. கம்ப்ளீட் கான்ட்ரடிக்ஷன், முழுக்க முழுக்க வித்தியாசமானது. Here David, when he became old, தாவீது வயதான காலங்களில், he could remember when he was a boy, a shepherd boy, how he was guiding his sheep. அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்த பொழுது, வாலிபனாக இருந்த காலங்களில் தன்னுடைய ஆடுகளை எப்படி வழிநடத்தி வந்தான் என்பதை அறிந்திருக்கிறான். How he was careful about the sheep. ஆடுகளை குறித்து எவ்வளவு கவனம். How he was diligent in safeguarding them. அவளை பாதுகாக்கிறதில் எவ்வளோ கருத்துள்ளவனாக இருந்தான். So he remembers now. இப்போ அவன் நினைவு கூறுகிறான். The same way God is also is my shepherd. அதே விதமாக கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். There is a personal application here. ஒரு தனிப்பட்ட ஒரு தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிற காரியம். My shepherd, என்னுடைய மேய்ப்பர். He is not saying he is a shepherd. அவர் ஒரு மேய்ப்பர்னு சொல்ல, my shepherd. I tell you, dear friend, if the Spirit of God could give you such an understanding to know God as your God, that's a tremendous. இந்த ஆண்டவர் என்னுடைய தேவன் சொல்கிற அந்த ஒரு விளங்குதல் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு வைங்களேன், you are completely a different person, dear friend. உலகத்தில் நீங்கள் வித்தியாசமான நபருங்க. You will never be the same as you were. நீ வாழ்ந்த வாழ்க்கையை போல இப்போ இல்லை. It's a life of confidence, ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை. Confidence to face any challenge in the world. இந்த உலகத்தில் எந்த சவாலையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. Dear people, I am not telling a story. கதை நான் சொல்லலை. So in this new year, if this
shepherd is your shepherd, இந்த புதிய ஆண்டில் இந்த மேய்ப்பனுடைய மேய்ப்பராக இருந்தால், I tell you all the verses which are following this verse, இந்த வசனத்தை பின்பற்றி வருகிற எல்லா வசனங்களும் உன்னுடையதாக இருக்கும். இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, the Lord, கர்த்தர். Who is this God? இந்த தேவன் யார்? Here he says, my shepherd, என்னுடைய மேய்ப்பர். So the first thing for such a wonderful life is to know God personally. தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிற ஒரு காரியம், to know God who he is, அவர் யாருங்கிறத அறிஞ்சிக்கிறது தேவைங்க. கர்த்தர்னு சொல்கிறாரு. Who is this God? Who is this God? இந்த தேவன் யார்? Many times I used to remember this temple when I see. அநேக வேளைகளில் இந்த முன்னால் இருக்கிற கோயிலை நான் பார்க்கும் பொழுது, I was a person who was bowing down like the people who bows down here before this idol. இந்த விக்கிரகத்துக்கு முன்னால் எப்படி அவங்க பணிஞ்சிட்டாங்களோ அப்படி நானும் பணிந்து கொண்டேன். I was completely unaware of true God. உண்மையான தேவன் என்பதை முழுக்க எனக்கு தெரியாது. Some people used to make all things bowing down, sitting and standing, உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, தோப்பு கரணம் போடுறது, இது நிறைய so many. Some people used to spend some 10 minutes like that, 10 நிமிஷம். Especially I know a man who used to do all things of things, expressing his confidence in that statue, in that idol. அந்த விக்கிரகத்தின் மேல் அவ்வளோ நம்பிக்கையாக ஒரு நினைக்கிறதுன்ற, எதுக்காக இவ்வளோ செய்கிறார்? why he is doing all these things? Probably I know that family, அந்த குடும்பம் எனக்கு தெரியும். They don't have children, நம்ம குழந்தை இல்லை. He is a mason, இந்த கட்டிட வேலை செய்கிறவர். And he had lot of sicknesses too, நிறைய வியாதிகள். I don't think that he is doing his job now. He is able to do his job now. இப்போது அவர் அந்த வேலை செய்ய முடிகிறது கூட முடியலை, எனக்கு தெரியாது. But believing that this idol will take care of his family, தன்னுடைய விக்கிரகம், இந்த விக்கிரகம் தன்னுடைய குடும்பத்தை ஒருவேளை பொறுப்பெடுத்து கொள்ளும் நினைச்சு செய்கிறாரோ தெரியல. I was a man like that. அதுபடி தான் இருந்தேன். But my life was not really a peaceful one. சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையாக இல்லை. I was a frustrated young man. ஒரு குழம்பி போன வாலிபனாக காணப்பட்டேன். But now, ஆனால் இப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், முற்றிலும் வித்தியாசமானது. Why? ஏன்? Because I know whom I believe. நான் யாரை விசுவாசிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். St. Paul's wonderful statement which he narrates, I know whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். Yes, he was a well educated man, மிக படித்த ஒரு மனிதன். He was such a respectful man, ரொம்ப கனத்துக்குரியவர். He was a Roman citizen, ரோம பிரஜை. He was well versed in scripture, வேதத்தில் கை தேர்ந்தவர். So he had got a position, a name, அந்தஸ்து இருந்தது, பெயர் இருந்தது. But when he was traveling to Damascus, தமஸ்குவை நோக்கி பார்த்த பொழுது, போய் பிரயாணம் பண்ணி கொண்டது பொழுது, God called him, தேவனை அழைத்தார். Saul, Saul. So many people were there, but God was calling him, Saul, Saul. தேவன் அவரை அழைத்தார். I tell you, this morning this message comes from God. இந்த மாலையில் இந்த செய்தி தேவனிடத்திலிருந்து வருகிறது. It's a message to you.
இது உனக்காக அனுப்பப்படுகிற செய்தி. த மெசேஜ் ஆஃப் திஸ் நியூ இயர், இந்த புதிய ஆண்டினுடைய செய்தி. சால் சால், சவுலே சவுலே, why are you hurting yourself? உன்னையே நீ ஏன்பா காயப்படுத்திட்டு இருக்கிற? why you live miserably, நிர்பந்தமாக ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிற? that words made him to fall flat. அந்த வார்த்தை அவனை முழுக்க கீழே பணிபடியா செய்தது. Lord, what do you want me to do now? He was persecuting the people who are worshipping Jesus. இயேசுவை ஆராதித்த மக்களை துன்புறுத்தி, he was killing, கொன்று கொண்டிருந்தான். He was taking them and putting them in jail. அவர்களை அழைத்து கொண்டு சிறைச்சாலையில் அங்கே அவிதமாக அடைத்தான். But now he called Jesus Lord, கர்த்தாவே. That's why here David says, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். Lord, what do you want me to do now? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? I tell you, dear friend, this 21, you could make an year of blessing, or else you could make yourself in such a way that this blessing also continues as the year continued. இந்த 21வது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் கடந்து போன ஆண்டை போல இதுவும் ஒரு ஆண்டாக போகலாம். இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. Salvation is the most simplest thing in the world. ரட்சிப்பு மிக மிக எளிது. To whom? யாருக்கு? Who surrender to God. தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு. Surrendering everything to God. தேவனிடத்தில் சொன்னார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்? Lord, what do you want me to do now? This evening, it is in your hand either to say, Lord, my life is miserable. இந்த மாலையில் இது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நிர்பந்தமாக இருக்கிறது. I want this year be a blessing to me and me a blessing to others. நான் இந்த ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். I tell you, a spiritual man is a blessing to many people. ஒரு ஆவிக்குரிய மனிதன் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவன். Because he is a channel to open the eyes of people to see the glory of God. இந்த தேவனை பார்க்கும்படியாக மக்களுடைய கண்களை திறக்கிற ஒரு கருவியாக அவன் காணப்படுகிறான். Yes, he obeyed, he surrendered. ஆமாம், சவுல் கீழ்ப்படிந்தான், ஒப்பு கொடுத்தான். After many years, he said, அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக அவன் சொன்னான், he was suffering for the sake of God. தேவனுக்காக பல பாடுகள், so many things. Through him, God did such a tremendous things in the world. அவர் மூலமாக தேவன் அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்தார். On the one hand, he was happy to suffer for God. ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக பாடுபடுகிறத சந்தோஷப்பட்டான். Dear people, I tell you, living a life in God is a meaningful and not a single waste of it. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வீணுங்கிறதே அதில் கிடையாதுங்க. I tell you, you have been living so many years this. அநேக ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்திருக்கிறீங்க. But how much of you a blessing? Can you narrate? நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கீங்க சொல்ல முடியுமா? But I tell you, dear friend, God can repay you back. இழந்து போனதையெல்லாம் இழந்து கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். St. Paul said, I know whom I believe now. இப்போ நான் விசுவாசிக்கிறவர் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். I tell you, every Christian who surrenders his life could definitely testify the same thing in his own life. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிற அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதே காரியத்தை சொல்ல முடியும்.
I know whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். That is the reality of truth of this gospel. அந்த சுவிசேஷத்தினுடைய உண்மைத்தன்மை அதுதாங்க. You are connected with a living personality. ஒரு ஜீவனுள்ள நபரோடு கூட தொடர்பு கொள்ளுகிறாய். You were dead but you became alive. நீ மரித்திருந்தாய், இப்பொழுது ஜீவனுள்ளவராய் காணப்படுகிறாய். St. Paul says, God, கர்த்தர் என் மேய்ப்பராய். The Lord is my shepherd. Who is the Lord? யார் ஆண்டவர்? The Bible, we see the word Lord in many places. அநேக இடங்களில் நாம் இவ்விதமாக பார்க்கிறோம். Many people call God Lord. ஆண்டவரே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். நீரே தேவன். Dear people, the Samaritan ஸ்திரீ, the Samaritan lady, she was such a bad lady, மோசமான ஸ்திரீ. But when he realized that the one with whom he was speaking, தன்னோடு தான் யாரோடு பேசுகிறத விளங்கி கூட, she called, Lord, give me that living water. ஜீவன தண்ணீர் எனக்கு தாரும். Dear people, you drink but you are thirsty again. நீ குடிக்கிற, ஆனால் மறுபடியும் தாகம் கொள்ளுகிறாய். She said, Lord, I don't want any more a life of failure. ஆண்டவரே, ஒரு தோல்வியின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். There was a thirst in her heart. அவருடைய இருதயத்தில் அந்த தாகம் இருந்தது. I tell you, dear friend, you need the thirst. அந்த தாகம் உனக்கு தேவை. Understand the misery of your own life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய துயரத்தை விளங்கிக்கொள். Dear people, many times we think that if we have this, we could be happy. அநேக சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை இது இருக்குமானா நான் சந்தோஷமாக இருக்க முடியும். If I could have this or that, இது அது இருக்குமானா I will be happy, I will be satisfied, திருப்தி அடைவேன். I tell you, dear friend, the world is such that it makes you to be more thirsty. இன்னும் அதிகமாக தாகமாக்குற ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் பார்க்குறோம். கர்த்தர் என் மேய்ப்பர். God is my shepherd. So all that you need is to realize of your failure. உன்னுடைய வாழ்க்கையின் தோல்வியை நீ விளங்கிக்கொள். Let you have a thirst for a real meaningful life. ஒரு உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீ விரும்பு. It's only in God. அது தேவனில் மாத்திரமே இருக்கிறது. So I would like to tell you 3 things who this God is. இந்த தேவன் யார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு 3 காரியம் சொல்கிறேன். If you want to believe this God, இந்த தேவனை நம்ப வேண்டும் என்று சொன்னால், who is this God? இந்த தேவன் யார்? Can I trust him in my life? என்னுடைய வாழ்க்கையில் அவரை நம்பி போக முடியுமா? Yes. Thousands of people really trusted him and have seen the great change and how the Lord carried them till the end of their lives. ஆயிரக்கணக்கான மக்கள் தாமே விதமாக அவரை நம்பி அவருடைய வாழ்க்கையில் அவர்களை விதமாக சுமந்து கடைசி மட்டுமாக, this God, he said, நரை வயது மட்டும் உன்னை தாங்குவேன். That means until the end of your life I will sustain you. So who is this God? இந்த தேவன் யார்? Probably you may see, you may hear God. Even in the Bible, வேதத்தில் கூட தேவன் என்று சொல்லலாம். ஆனால் who is this? ஆனால் யார்? முதலாவது, the first thing is, this God is a living God. முதலாவது நீ அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். He is not a God of old. ஏதோ வயதான எங்கேயோ இருந்த தேவன் அல்ல. He is a God who is living today. இன்றைக்கு ஜீவிக்கிறவர். Moses was afraid to meet the people of Israel. இஸ்ரவேல் மக்களை சந்திக்கும்படியாக மோசே பயந்தான்.
அவன் சொன்ன, ஆண்டவரே நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. Lord, they won't believe me. If I go and tell the people, they won't believe me. என்ன நம்ப மாட்டாங்க. If they ask the name of God, ஆண்டவருடைய பெயரை கேட்டாங்கன்னா, what shall I do? அப்புறம் என்ன சொல்வது? What shall I say? என்ன சொல்லுவது? God said. He was a man 40 years taking care of the sheep of his father-in-law. மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த 40 வருஷம் ஆயிப்போச்சு. Probably he would have forgotten the days in which he was in Egypt. எகிப்தில் இருந்த நாட்களையெல்லாம் கூட அவன் மறந்திருப்பான். God attracted him. தேவனை அவர் இழுத்தார். A bush was burning. அங்கே செடி எரிந்து கொண்டிருக்கிறது. The fire was kindling. அங்கே நெருப்பு வந்து கொண்டிருக்கிறது. But the bush seems to be so greenish. அது பச்சை பசேல்னு இருக்குது. Oh, he stood and he was astonishing. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான். அப்பதான் சொன்னார், Moses, you must go and bring my people out of bondage. மோசே, என்னுடைய மக்களை எகிப்து தேசத்திலிருந்து நீ அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வர வேண்டும். Lord, who am I to do this? ஆண்டவரே, நான் யார்? Yes, I send you, Moses. நான் உன்னை அனுப்புகிறேன். But Lord, if they ask me, what shall I say? நான் என்ன சொல்லுவது? God said. Exodus 3rd chapter, யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் சொன்னார். And God said unto Moses, I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். God said, because there is no beginning and end to God. தேவனுக்கு ஆரம்பமும் முடியுமே கிடையாதுங்க. In Revelation 1st chapter 4th verse, when God was writing to 7 churches, 7 சபைகளுக்கு எழுதின பொழுது தேவன், Revelation 1:4, John to the 7 churches which are in Asia, grace be unto you and peace from him which is and which was and which is to come. God which is, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன். which was, நான் இருந்தேன். நான் இதே வரப்போகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர். He lives in eternity. நித்தியமா ஜீவிக்கிறவர். I tell you, dear friend, the great foolishness of your heart is, you think that this God is somewhere. இந்த தேவன் எங்கே இருக்கிறார்? He is not seeing me. என்னை பார்க்கிறவர் இல்லை. He is not able to help me. எனக்கு உதவி செய்ய முடியாது. I tell you, your heart is so darkened not to know this living God as such. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற விளையங்கொள்ள முடியாதபடி கொண்டு இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. That is the only thing I could say, dear friend. நண்பனை அதை குறித்த விதமாக சொல்ல முடியும். அதுதான் சொல்ல முடியும். He is alive. ஜீவிக்கிறவர். He is the God who is living. ஜீவிக்கிற தேவன். He is not an idol. ஒரு விக்கிரகம் அல்ல. Yes, I was worshipping an idol. That was different. நான் ஒரு விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்த உண்மைதான். But now, ஆனால் இப்பொழுது, I worship the living God. ஜீவிக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். The God who sees me. என்னை பார்க்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். The God who knows me. என்னை அறிந்திருக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். The God who called me. என்னை அழைத்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். The God who guides me. என்னை வழிநடத்துகிற தேவனை ஆராதிக்கிறேன். The God who has given me the faith, the courage and the strength to face the challenges. வாழ்க்கையினுடைய சவால்களை சந்திக்கக்கூடிய அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிற
தேவனை நான் அறிந்திருக்கிறேன். He is God who is alive. அவர் ஜீவிக்கிற தேவன். Many times you do many things which are not really good. நீ அநேக சமயங்களில் நல்லதல்லாத அநேக காரியங்களை செய்கிற. Yes, you commit sin. நீ பாவம் செய்கிற. Why? Because you think that this God is nowhere. இந்த கடவுள் என்கிறவர் எங்கேயோ இருக்காரு, அவர் எங்கேயுமே கிடையாதுன்னு நீ நினைக்கிற. He sees you, dear friend. அவர் உன்னை பார்க்கிறார். He knows your thought. உன்னுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். This God is a living God. இவர் ஜீவனுள்ள தேவன். Moses said, that motivated him, Lord, I will go. நான் போகிறேன். Yes, Egypt was such a tyranny, a nation in which the king was a tyranny. அந்த ஒரு பயங்கரமான நிலையில் காணப்பட்ட விதமான அந்த தேசம். But Moses, with what he was going to Egypt? எகிப்துக்கு எதோட போயிட்டுருக்கிறான்? With a rod, ஒரு கோலோட போகிறான். I tell you, dear friend, if God has really called you, தேவன் உன்னை அழைத்திருப்பாரானா, if you are a person who committed your life to God, தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்த மனிதனாக நீ இருப்பாயானால், I tell you, the road is enough for you to make nations to tremble. இந்த கோல் போதும் தேசங்களை அசைய செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறார். I tell you, living victoriously in your own life, that is the greatest victory, even more than the victory over nations. தேசங்களுக்கு மேலாக ஜெயம் கொள்ளுகிறதை விட உன்னுடைய சொந்த வாழ்க்கையில நீ மேற்கொண்டு ஜெயிக்கிற வாழ்க்கை தாங்க பெரிய வாழ்க்கை. That it is only God who could give. தேவன் மாத்திரம் தாங்க கொடுக்க முடியும். Go and tell the people, ஜனங்களிடத்தில் போய் சொல், இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவர். He is ever living, dear friend. அவர் ஜீவிக்கிறவர். I tell you, don't be deceived of your own foolishness. உன்னுடைய மதியனத்தினால உன்னை ஏமாற்றிக் கொள்ளாத. He sees you, பார்க்கிறார். He sees every thought of your heart. உன்னுடைய இருதயத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார். In Jeremiah 10:10, எரேமியா 10:10 வேதம் என்ன சொல்லுகிறது? But the Lord is the true God. He is the living God, an everlasting King. கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். He is not a dead God. ஒரு செத்து போன கடவுள் இல்லையே. I tell you, dear friend, all your problem is because you don't know this living God. இந்த ஜீவனுள்ள தேவனை நீ அறியாதது தான் உன்னுடைய எல்லா பிரச்சனையுங்க. Because you could not understand that this God is living. இந்த தேவன் ஜீவிக்கிறவர் என்பதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. So you could not trust him. அவரை நம்ப முடியலை. You could not trust your life to him. உன்னுடைய வாழ்க்கை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ப முடியவில்லை. You could not trust that he will be your shepherd. அவருடைய மேய்ப்பராக இருப்பார் என்பதாக உன்னால் நம்ப முடியவில்லை. David says, God is my shepherd. தேவனை மேய்ப்பர். I shall not be want. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. I will never be put to shame. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I will never be put to shame. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. Hebrew 12:22 says, எபிரேயர் 12:22 வேதம் சொல்லுகிறது, But ye are come unto Mount Zion, unto the city of the living God. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும். You come, dear people, when you come to this God, இந்த தேவனிடத்தில் நீ வரும் பொழுது, when you humble yourself to this God, இந்த தேவனிடத்தில் உன்னை தாழ்த்தும் பொழுது, I tell you, dear friend,
You come to the living God. ஜீவனுள்ள தேவனிடத்தில் நீ வருகிறாய். Many times when I face through problems, difficulties, discouragements, அநேக சமயங்களில் பிரச்சனை, போராட்டம், சோர்வுகளை சந்திக்கும் பொழுது, this morning we saw, patiently I wait upon God. தேவனிடத்தில் பொறுமையாக காத்த. I praise God. It's an opportunity to praise God. தேவனை நான் துதிக்கிறேன். Lord, you are a living God. நீ ஒரு ஜீவனுள்ள தேவன். There is a purpose with which you are allowed in this in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு இதை அனுமதித்திருக்கு. I tell you, when you suffer, praise God. தேவனை துதி. உபத்திரவத்திலே பொறுமை, and tribulation be patient. In everything give thanks. எல்லாவற்றையும் தேவனை துதி. Even in your sufferings, in your pains, உன்னுடைய பாடுகள், உபத்திரவத்தில், Lord, I thank you, you say. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லு. Don't say why I am like this. ஏன் இப்படின்ட்டு. I tell you, let the praises rise from your mouth. உன்னுடைய நாவிலிருந்து, வாயிலிருந்து துதி வரட்டும். I say praise God until the time of His deliverance comes. I just praise God. தேவனை துதிக்கிறேன். It's a time for me to praise God. தேவனை நான் துதிக்கிறேன். Instead of asking why, ஆண்டவரே ஏன் என்று நான் கேட்கிறது பதிலாக, why I am suffering like this, ஏன் இப்படி நான் பாடுகளை அனுபவிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஐயோ I am so desperate, ஐயோ நான் நிர்பந்தம் சொல்கிறது பதிலாக, I praise God. I thank you, Lord. In my heart I say, Lord, I thank you. You have allowed this for a purpose. ஒரு நோக்கத்துக்காக நீர் அழைத்து இதை அனுமதித்திருக்கிறேன். I see the victory of God. தேவனுடைய வெற்றியை நான் பார்க்குறேன். I am not doomed by my desperation. என்னுடைய சோர்ந்து போன நிலையில் நான் அப்படியே குன்றி போகிறதில்லை. I tell you, He is a living God. அவர் ஜீவனுள்ள தேவனுங்க. This God is not a God who is dead. மரித்து போனவர் அல்ல. He is alive. He is going to come again. அவர் மடிமா வரப்போகிறவராக இருக்கிறார். Second thing, God reigns. தேவன் ஆளுகை செய்கிறார். He is in charge of everything in the world. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நடப்புகளுக்கும் காரணம் அவர்தாங்க. Including you and everything which you pass through. நீ கடந்து, உன்னையும் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகிற எல்லாவற்றுக்கும், even the very thought of yours, உன்னுடைய நினைவுகள் முதலாக, He reigns. அவர் ஆளுகை செய்கிறார். Isaiah 46:9 and 10. ஏசாயா 46வது அதிகாரம் 9-10 வசனங்களில், remember the former things of old, for I am God and there is none. I am God and there is none like me. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன். The people of Israel, they were all backsliding. இஸ்ரவேல் மக்கள் பின்தங்கி போனாங்க. You just remember how many great things I did among you. உங்க மத்தியில் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தேன். I delivered you from the kingdom of Egypt. எகிப்து ராஜ்யத்தில் after 430 years, 430 வருடம், the very same day I delivered you from that country. அந்த தேசத்தில் உங்களை வெளியே கொண்டு வந்தேன். You didn't come out of that land empty handed. வெறும் கையோட நீங்கள் அந்த தேசத்திலிருந்து வரல. With jewels, with ornaments, being filled, நகைகளும் அணிகலன்களும் நிரம்பினவர்களாக நீங்கள் வந்தீங்க. Those people were telling, take this and leave from this place. இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. Yes, you need all those things, I know. So I made in such a way that you came out of Egypt as you were slaves in the Egypt. எகிப்தில் அடிமைகளாக இருந்தீங்க. I brought you out with all riches. ஐஸ்வர்யத்தோடு நான் கொண்டு வந்த வெளியே. பூர்வ காலத்தை நினைச்சு பாருங்க.
How I divided the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை எப்படி நான் பிளந்தேன். I tell you, dear friend, you are in 2021. It's really a miracle. It's really a miracle. இந்த 2021 நீங்களும் நானும் வந்தது பெரிய அற்புதங்க. So many people died. அநேகர் மரிச்சிட்டாங்க. Many people died. Why God spared you and me? உன்னை என்னை விட்டுட்டாரு. It's a great miracle, I tell you, dear friend. அற்புதம். I know many pastors even died, leaving young children and young wife. இளவயதான மனைவிகள் பிள்ளைகளை விட்டு. So I have seen, when you see in the Facebook, oh, so and so died. இவங்க மரிச்சிட்டாங்க. Never expected that they will die. அவங்க மரித்து போக நினைக்கல. Do you think it's all happen in a natural way? இது இயற்கை பிரகாரமாக நடந்தது நீங்க நினைக்கிறீங்களா? Even this COVID-19, do you think that it is out of God's control? தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? I tell you, dear people, the Bible says it is God wanted to punish Egypt. எகிப்தை தண்டிக்க விரும்பின பொழுது வாதைகளை அனுப்பினார். He sent the plague. You see the terror of a people today. இந்த ஜனங்களுடைய நிலை இன்னைக்கு பாருங்க. They could not even take the vaccine for COVID-19 with confidence. இந்த COVID-19க்கு தடுப்பு ஊர்ந்து வந்தால் கூட அது தைரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லை. Many people are afraid even to take it. எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. Whether to die or even to be saved. Which one I should prefer? மரிக்கிறதா இல்லை தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? Even if I take the vaccine, can I be protected? ஒருவேளை நான் பாதுகாக்கப்பட முடியும். What about the side effects? Suppose if I take the injection, vaccine, இந்த தடுப்பூசி எடுத்துட்டா ஒருவேளை எனக்கு வேற ஏதாவது கோளாறு வந்துமா? Man is filled with fear. மனிதன் பயத்தினால தடுமாறி கொண்டிருக்கிறான். The recent COVID virus which is mutated, அந்த உருமாறின COVID virus 70% is more virulent to spread. 70% இன்னும் வேகமாக பரவுது. What hope is there for you and me, dear friend? உங்களுக்கும் என்ன எனக்கும் என்ன நம்பிக்கை இருக்கிறது? I tell you, surrender to God. தேவனிடத்தில் ஒப்புக்கூட. ஆண்டவரே என்னால் உங்களை நம்ப முடியலன்னு சொல்லு. That's far better. You be frank with. உண்மையாக ஒத்துக்கோ, தப்பே இல்லை. என்னால் ஆண்டவரே நான் விசுவாசிக்க முடியல. I tell you, dear friend, you are dying in living. வாழ்ந்து நீ மரிச்சிட்ருக்கிற. Why don't you go to God? தேவனிடத்துலேயும் போகக்கூடாது. Why don't you say, God, I could not believe you, நான் விசுவாசிக்க முடியல. I tell you, dear friend, we see in the Bible, வேதத்தில் பார்க்குறோம், the person who brought the son to Jesus to be healed from falling from fire and water, தீயிலும் தண்ணீரிலும் விழுகிற அந்த பையனை கொண்டு வந்த தகப்பன் சொன்னான், Lord, I want to believe, but I could not. ஆண்டவரே நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், ஆனாலே நான் முடியல. I tell you, dear friend, agree with that. I tell you, I am not a valiant in faith. விசுவாசத்தில் இது பெரிய ஜாம்பவான் இல்லை. But I tell you, Lord, I could not believe. விசுவாசிக்க முடியல. Help me. எனக்கு உதவி செய்யும். I tell you, I surrender to God with all my weakness, with all my inefficiency. என்னால் முடியாத எல்லா சூழ்நிலையில் ஆண்டவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். He is in control. அவர் தாங்க எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர். 10th verse, 10வது வசனத்தில் 46:10, அந்தத்தில் declaring the end from the beginning and from ancient times the things which are not yet done, saying, my counsel shall stand and I will do all my pleasure. My counsel will stand. அந்தத்துள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவர்களெல்லாம் செய்வேன். He is God, அவர் தேவன். Many people say, where is God? எங்க தேவன்?
I tell you, dear people, you can't be excused. Suppose if you see the sun, stars, moon and everything, சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் பார்க்கும் பொழுது only 2 theories are there. 2 தியரி தான் இருக்குது. ஒன்று எவல்யூஷன், ஒன்று கிரியேஷன். ஒன்று அது தானாக வந்ததுன்றாங்க, இன்னொன்று சிருஷ்டிக்கப்பட்டதுன்னாங்க. இந்த புத்தகம் யாராவது உருவாக்காமல் வந்திருக்குமா? கேன் திஸ் புக் கம் ஆஸ் சச்? நோ. எவல்யூஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? தானாக வந்ததுன்னு சொல்கிறவங்க எங்கேயோ ஒரு சின்ன டாட் வந்து தான், ஸ்மால் ஒரு புள்ளி. ஹூ புட் திஸ் டாட்? தே டோன்ட் நோ. இந்த புள்ளியை யார் இப்போ வச்சான்னு கேட்டால் அது தெரியாது. இந்த புள்ளி வளர்ந்து 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 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், கோடி 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 வருஷம் ஆன பின்னால் ஒரு நாள் பிக் பேங் எல்லாம் அப்படியே வெடிச்சு சூரியன் ஆயிருச்சு, சந்திரன் ஆயிருச்சு, நட்சத்திரங்கள் ஆயிருத்து. ஏங்க, சூரியன் வேற, சந்திரன் வேற, பூமி வேற, நட்சத்திரம் வேற. See the sun, stars, earth, everything is different. அப்போ எப்படி ஒரே இது பெருசாகி வெடித்த உடனே தனித்தனியாக பூமி மாதிரி ஆயிடுச்சு? பூமி சூரியனை சுற்றிட்டு வருது. இட் சர்க்குலேட்ஸ் அரவுண்ட் த சன். அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு வருது. அது தன்னைத்தானே 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுற்றுறதுனால ராத்திரி பகல் வருது. இட் கெட்ஸ் லைட் டே அண்ட் நைட் பிகாஸ் இட் ரொட்டேட்ஸ் 24 hours ஒன்ஸ் ஒரு தடவை. பூமியை சுற்றி சூரியனை சுற்றிட்டு வர்றதுனால தான், பிகாஸ் இட் சர்க்குலேட்ஸ் அரவுண்ட் த சன், வி ஹாவ் அ 1 year, ஒரு வருஷம். அதனால தான் மழைக்காலம், வெயில் காலம், கோடை காலம் இதெல்லாம் வருதுங்க. ஆல் திஸ் ரெய்னி சீசன், ஆல் திஸ் சம்மர், how God beautifully created everything. தேவன் எல்லாத்தையும் எப்படி செஞ்சாருங்க? எப்படிங்க செஞ்சாருங்க? யாருமே செய்யலைன்னு இது தானாக உடைஞ்சது எல்லாம் வருது. ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், நோ ஃபூல் கேன் பிலீவ் இட். யாருமே நம்ப முடியாது. உண்மையாக சொல்கிறேங்க. யூ ஜஸ்ட் திங்க் யுவர் செல்ஃப், கேன் இட் பி பாசிபிள்? முடியுமா? உடைஞ்சதுன்னா தானா, அப்போ தானா உடனே பூமி சூரியனை சுற்ற ஆரம்பிச்சிருச்சா? இது டஸ் இட் ஸ்டார்ட் சர்க்குலேட்டிங் த சன்? தானா சுத்த இப்படி ஆரம்பிச்சிருச்சா? ஐ டெல் யூ, ஹூ குட் பிலீவ் இட்? யாரை நம்ப முடியும்? இங்கே இருக்கிற ஒரு பெரிய கல்லோ ஏதோ இருந்தது, சப்போஸ் பிக் ஸ்டோன், எல்லாம் உடைஞ்சு ஆல் பிரேக், உடைஞ்சு போய் புல்பிட் ஆச்சு, புக் ஆச்சு, சேர் ஆச்சுன்னு சொன்னால் யாருங்க நம்ப முடியும்? ஹூ குட் பிலீவ் இட்? பட் பீப்புள் பிலீவ் இட். டார்க்கன், அதான் வேதம் சொல்லுது, அந்தகாரப்பட்டு, they are darkened in the soul. அவங்க இருதயத்தில் அந்தகாரப்பட்டவங்க. I tell you dear people, there is no need for you to be darkened in your soul. உன் ஆத்துமாவில் அப்படி நீ அந்தகாரப்படாத. There is no need for that. தேவையில்லை. A God of light, வெளிச்சத்தின் தேவன், He is in control. எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் அவரே. Even the sparrow can't fall without His permission. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவியும் கூட விழாதுங்க. Matthew 10, மத்தேயு 10:29. Are not 2 sparrows sold for a farthing, and one of them shall not fall on the ground without your Father? அவருடைய அனுமதி இல்லாத நடைபெறாது. The time is almost very close. முடிக்க வேண்டிய நேரம். மூன்றாவது, God is an omnipotent, சர்வ வல்லமையுள்ளவருங்க. சர்வ வல்லமையுள்ளவர். He is a God Almighty, சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Isaiah 4:35. ஏசாயா 4:35, பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனுமில்லை. He is an almighty God. Isaiah 4:35, He is an almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். He is the one who rules you and He is sovereign over you. உன்னை ஆளுகை செய்கிறவர் அவரே.
He is a sovereign God. When the sea was there and the disciples traveling in the boat, படகுல போயிட்டு இருக்கும்போது சீஷர்கள் எல்லாம் கதன, ஐயோ we are dying, சரி செத்து போகிறோம். Jesus rose up and said, இயேசு சொன்னார், oh how he commanded. He asked, why are you afraid? ஏன் பயப்படுறீங்க? He rebuked the winds and the sea and there was a great calm. காற்றையும் கடலையும் அதட்டினார், அங்கு அமைதல் உண்டாயிற்று. இந்த கடவுளை உன்னால் கிரகிக்க முடியலன்னா, if you could not understand this God, I tell you dear friend, I pray that God should open your eyes. உடைய கண்களை, it's not a blind belief, it's not a blind belief. இது குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்லை. If it is blind belief, I would have gone out from this ministry or from God. I have not been here for 45 years and more vigorous in this by His grace. 45 வருஷத்துமா இந்த விசுவாசத்தில் நான் இருக்க மாட்டேன். இன்னும் அதிகமான விசுவாசத்துக்குள்ளாக நான் வரும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுக்கிற கிருபைக்குள் நான் இருக்க முடியாதுங்க. I don't preach a fiction, கட்டுக்கதை இல்லை. He is a sovereign God, சர்வேகாதிபத்தியத்தின் தேவன். He is the one who calls you now. அவர் தான் உன்னை அழைக்கிறார். He calls you by name. தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். Oh, God says, it is God who created you. உன்னை உருவாக்கினவர் தேவன் தாங்க. ஐசாயா 43:1, ஏசாயா 43:1, எப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினதுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா, இட் இஸ் காட். யாக்கோபே உன்னை உருவாக்கினவர் நான் தான்ப்பா. ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் யூ. உன்னை உருவாக்கினவர் நான் தான். டோன்ட் யூ நோ மீ? எனக்கு தெரியாதா? when Zacchaeus was on the sycamore tree, அந்த மரத்தின் மேலே சகை இருந்த பொழுது, Zacchaeus, come down. I want to come to your house. சகையு கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வரணும். This evening God calls you by name. இந்த மாலையில் தேவனுடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். He wants to bring a great revolution in your life in 2021. இந்த 21வது ஆண்டில் தேவன் மகப்பெரிய ஒரு மகத்துவமான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார். I tell you, all the life that you lived, you wasted almost. நீ வாழ்ந்த எல்லா வாழ்க்கை வீணடிச்சிட்ட. But tell God, தேவனுக்கு, Lord, as such I surrender. நான் இருக்கிறவனமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். with all my unfaith, அவிசுவாசம், with all my sins, பாவங்களோடு, என்னுடைய with all my evil, என்னுடைய பொல்லாப்போடு கூட I surrender, Lord, ஒப்பு கொடுக்கிறேன். Zacchaeus was not changed when he was on the sycamore tree. அந்த அத்திமரத்துக்கு மேலே இருந்த பொழுது சகை மாற்றப்பட்டவனாகல. But God said, Zacchaeus, come down. சகை கீழே இறங்கி வா. I have something to do with you and your family this day. உன்னோடு உன்னுடைய குடும்பத்தோடு நான் செயல்பட வேண்டிய காரியம் இருக்கு. This evening God calls you. தேவன் உன்னை அழைக்கிறார். What is your answer? உன்னுடைய பதில் என்ன? Will you come down? கீழே இறங்கி வருவியா? Are you willing to come down? கீழே இறங்கி வர விருப்பமாக இருக்கிறையா? You have been on the up all these years, இத்தனை வருஷங்களாக மேலே இருந்துட்ட. But God calls you to come down from all your foolishness. உன்னுடைய மதியிலிருந்து கீழே இறங்கி வா. From all your darkened life, இருண்டு போன வாழ்க்கையிலிருந்து come down. Zacchaeus, come down. சகையுவே இறங்கி வா. Are you willing? நீ விருப்பமுள்ளவராக இருக்கிறியா? I tell you this 21. I face this 21 with such a confidence. Whether death or gain, மரணமோ ஜீவனோ, ஜீவன் லைஃப், வாழ்றது எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம். Death is my gain. So I face this 21 with confidence.
either whatever may be His will. உடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் சரி. It's a gain for me. இது எனக்கு ஆதாயம். It's not a loss. இழப்பில்லை. I'm happy with all the things which God has done in my life. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். My life is not wasted. என் வாழ்க்கை வீணடிக்கப்படலை. My life is not wasted by all this foolish money and many other things. பணத்தினாலே அநேக காரியங்களால் என்னுடைய வாழ்க்கை வீணடிக்கப்படவில்லை. I am not perfect, பரிபூர்ணமான, but I am thankful that God has called me as an young man. ஒரு வாலிபனாக தேவன் அழைத்தார். But I tell you, dear people, now God is calling you. இப்போ தேவன் அழைக்கிறார். Come. I tell you, you will be blessed. வா, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் பேசும். நான் பாவி ஆண்டவரே, எனக்கு எப்படி விசுவாசிக்கன்னு தெரியல. நான் பலவீனன், அறிவீனன். என் வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் 21வது ஆண்டு என்னை ஒரு மாற்றுதலை தாரும், எனக்கு இரங்கும் என்று ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கும் பொழுது உடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். கடைசி 63வது. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.